கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், மொத்தமாக தற்போது 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் அருந்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 36 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில விஷ சாராய விற்பனை தொடர்பாக சாராய வியாபாரிகளை பிடிக்கவும், இது தொடர்புடைய நபர்களை கண்டறிந்து கைது செய்யவும் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக காவல்துறை சார்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உதவியாக இந்த சாராய வியாபாரிகளை கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சாராய வியாபாரிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சின்னதுரை என்பவரும் அவருடைய தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்காகவும், மேலும் இந்த சாராய ஊழல்கள் எங்கேயாவது இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதனை அழிப்பதற்கு நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்வதற்காக இந்த தனிப்படைகள் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு உதவியாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வராயன் மலையில இந்த சாராய ஊழல்களை பதுக்கி வைத்து ஆற்றங்கரை ஓரங்களில் பொட்டலங்களாக விற்பனை செய்துவதற்கும் போலீசார் விசாரணையில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், சிபிசிஐடி போலீசார் தற்போது அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பாக்கெட்டுகள் விஷசாராய பாக்கெட்டுகள் அவற்றை கையகப்படுத்தி அதனை வந்துட்டு தடவியல் துறையினருக்கு அனுப்ப இருப்பதாகவும், அதன் முடிவில் மெத்தனால் இதுல எந்த அளவுக்கு கலக்கப்பட்டிருப்பது என்பதை கண்டறியும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசாரும் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த கள்ளச்சாராயம் சப்ளை செய்வதற்கு மூல காரணமாக செய்யப்பட்ட சின்னதுரை என்பவரையும் அவர் தொடர்புடைய கும்பலை பிடிப்பதற்காக இந்த தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 10 தனிப்படைகளும் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு உதவியாக இருப்பார்கள் என்றும் தமிழக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.